அருள்மிகு ஸ்ரீ கரூர் மகா மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஆண்டுதோறும் கரூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டு கடந்த 12ஆம் தேதி கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மன் நாள்தோறும் அம்மன் எதிரே நடப்பட்ட புனித கம்பத்திற்கு பக்தர்கள் புனித நீர் ஊற்றி அம்மனை வழிபட்டு வருகின்றனர். அதேபோல் இரவு நேரங்களில் அம்மன் பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலில் நின்று கம்பத்திற்கு புனித நீர் ஊற்றியும் மாவிளக்கு எடுத்தும் அம்மனை வழிபட்டனர். அதேபோல் மாவிளக்கு, அக்னி சட்டி, அலகு குத்தியும் அமராவதி ஆற்றில் குழந்தைகளுக்கு முடிக்காணிக்கை கொடுத்து தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழாவில் முக்கிய நிகழ்வுகளான அலகு குத்துதல், அக்னி சட்டி எடுத்தது உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் திங்கள், செவ்வாய், புதன் உள்ளிட்ட 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இன்று இரவு மல்லர் மாவிளக்கு என்று சொல்லக்கூடிய நிகழ்வில் கரூர் பாலமாபுரத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் பல்வேறு கடவுள் வேடமணிந்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்து அம்மனை தரிசனம் செய்வார்கள். மல்லர் விளக்கு வந்த பிறகுதான் அம்மன் ஆலயத்திலிருந்து கம்பம் புறப்பட்டு அமராவதி ஆற்றில் விடப்படும் வைபோகம் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியை காண தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடு வாழ் கரூர் மக்கள் தவறாமல் கலந்து கொள்வார்கள். கம்பம் ஆற்றில் விடும் வைபோக நிகழ்ச்சியன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். நாளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழா ஏற்பாடுகளை கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கரூர் மாவட்ட காவல்துறை மற்றும் கோவில் நிர்வாகமும் செய்திருந்தனர்.